ஹாய். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது கடைக்கு போகிறோம். வெல்கம் டு ஏஞ்சல் டாட்டூ ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி ரெண்டாவது கடைக்கு போக போகிறோம். ஃபஸ்ட் கடை ஆயிடுச்சு வேலை காத்தாலேருந்து. ரெண்டாவது கடை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமா? வேகத்துலேயே வரேன்னு பார்த்தா கஸ்டமர் வந்துட்டாங்க. அதனால தான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஃபஸ்ட் டே போன வேகத்துலேயே மறுபடியும் வந்துட்டோம் கைஸ். கிளைண்ட் வந்துட்டாங்கோ. பிளட் எடுக்கணும். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ண வந்துக்கிறாங்க. பார்க்கலாமா யாருன்னு? இஸ் நேம் இஸ் சுபம். அவர் தான் நர்ஸு. நம்மளுக்குலாம் பிளட் எல்லாம் எடுக்குதுலாம் அவர் தான். Studio. This is nice. So guys, ஃபைனலி நம்ம செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பேக்கில், மிஷின்ஸ் எல்லாம். ஸோ பேசிக்லி எப்படின்னா, இப்போது கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டுடியோக்கு இங்கேருந்து நான் அந்த ஸ்டுடியோக்கு போவேன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு. பிளட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கே நர்ஸு இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இவன் ஐ லேர்ன் டு டூ டேக் தி பிளட் அண்ட் ஆல். அப்படி இங்கே வந்தாங்கன்னா நம்மளே பிளட் எடுத்து டாட்டூஸ்லாம் இங்கே பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் என்னோட ஸ்டுடியோ. அப்படியே பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் பேர் மீனா, இவங்க பேர் தீனா. நாக்கா சர்வ் பண்ணுறாங்க. ட்ரேவோட சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்கா. ரேட் 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 பெல்பூரி. நம்ம வந்துட்டு இப்போ OMBR பங்கார்பேட் பானிபூரி கடையில் இருக்கிறோம். இவங்ககிட்ட விதவிதமான ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ட்ரை பண்ண போது வந்துட்டு தही से पूरी, இது வந்து மசாலா பூரி. ஸோ ரேண்டமாக அப்படியே ஷாப் அங்கே டேட்டூ ஸ்டுடியோலேருந்து அப்படியே நந்து வந்தோம். அக்கா கடை சேலம் டேட்டூ ஸ்டுடியோலேருந்து அப்படியே நந்து வந்தது தான் சாப்பிட்லான்னு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. This part of my life is called peace. காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு தயிர் பூந்தி கொடுத்தாங்கோ. அதுவும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ தேங்க்ஸ். லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ. பாய். ஓகே, ஒரு நல்ல ஈவினிங் ஆக்சுவலி. நானும் அக்கா சும்மா நடந்து போனோம். பார்த்தா அப்படியே ஒரு பூரி கடை பார்த்தனையும் வாயில் ஊறிச்சு. வா, டீ குடிக்கிறீங்களா? டீ பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? என்னை விட்டு சாப்பிட்றீங்களா? அங்கே போய் சாப்பிட்டாங்கன்னா நம்ம பேர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கப்பு தருவாங்களா ஃப்ரீயாக. அப்பப்போ தருவாங்களாம். அப்பப்போ நம்ம பேர் அங்கே சொல்லணும். நீ அப்பப்போ சாப்பிடுக்கா பேர் சொல்லு. தனு டீ இருக்கா? இல்லை, டீ கேட்டேன். டீ இருக்கா? எவ்வளோ இருக்கு டீ? அப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு டீ கேட்டா போயிட்டு எடுத்துன்னு வந்து ஊற்றி தருவாங்க.
நான் பானிபூரி சாப்பிட்டு வந்து கேப்ல டீ குடிச்சுன்னுக்குறாங்க. டீ கேட்டா இதோ இங்க இருக்கு கப் எடுத்துன்னு நானும் நம்பி பெரிய கப்பா எடுத்துனேன். இதுல இப்போ ஊத்துற எவ்வளவு டீ வருதுன்னு பாக்கலாம். விட்டு போய் பானிபூரி சாப்பிட்டல அவங்க கஸ்டமர் கூட கிளைண்ட் கூட பிஸியா இருந்தா நம்ம என்ன பண்ண ஊத்துறாங்கப்பா. சாட்சி ஜனங்களை எல்லாரும் பாருங்க டீ எவ்வளவு கைஸ் இங்க பாருங்களே எவ்வளோ பெரிய கப்புக்கு எவ்வளோ ஒன்று டீ. ஆனா அவங்க குச்சாங்க பிஸ்கெட் மாரிகோல்டு. எங்க ஆயா சாப்பிடுவோம் இந்த பிஸ்கெட்டு. ஒரு முழும் கூட போல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஸோ 2வது கடை சக்சஸ்ஃபுல்லா 3வது நாள் தானே இதை நான் வந்து 3 மாசம் கைஸ். ஸோ 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஓபன் ஆச்சு. இது 3வது நாள். ஆனா ஜஸ்ட் half an hour டைம். ஓ மை காட் அப்படி இல்லை கைஸ். க்ளோஸ் பண்ற டைம்ல வந்து பாக்குறேன். நாளைக்கு சீக்கிரமா வரேன். டைம்ல சொல்ல மாட்டேன். பாய் பாய் போல பாய் பாய்.